ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 to 6 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் பீஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் பீஸெல்லாம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த சிக்கன் பீஸெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.